கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் நடிகர் விஜய் அவர்கள் தாவேக தமிழக வெற்றி கழகம் என்று ஒரு கட்சியை ஆரம்பித்துள்ளது அனைவரும் அறிந்திருப்போம். குறிப்பாக அவர்களுடைய ஃபார்முலா என்பது எம்ஜிஆருடைய ஃபார்முலா. நடிகர் எம்ஜிஆர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவருடைய ஃபார்முலா போலவே அவர் நினைக்கிறாரு. எம்ஜிஆர் அவர்கள் ஏதோ சினிமாவில் நடித்துவிட்டு உடனடியாக தேர்தலை சந்திப்பதற்கு கட்சியை ஆரம்பித்து வந்தவர் அல்ல. எம்ஜிஆர் அனைத்து தலைவர்களுடன் பல ஆண்டுகளாக அவர்கள் ஒன்றிணைந்து வந்துள்ளார்கள். பெரியார் ஆகட்டும், அண்ணா ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், ராஜாஜி ஆகட்டும், காமராஜர் ஆகட்டும், எண்ணற்ற தலைவர்களோடு பயணித்து அவர்கள் எம்பியாகவும் எம்எல்சியாகவும் இருந்து வந்துள்ளார்கள். ஆகவே 19 ஆண்டு காலம் அவர்கள் அரசியலில் பயணித்து இறுதியாகத்தான் அவர் கட்சி ஆரம்பித்து, அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே மக்கள் திலகம் எம்ஜிஆர், பொன்மலச் செம்மல் எம்ஜிஆர், இப்படி ஒவ்வொன்றா அவங்க அவற்றவர் தான். புரட்சி தலைவர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சி ஆரம்பித்த பிறகு தமிழகத்தில் திண்டுக்கல்லில் இடைத்தேர்தல் பாராளுமன்றத்துக்கு நடைபெற்றது. அந்த தேர்தலிலே தேவர் அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிறுத்தப்பட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தது. அதுதான் தன்னம்பிக்கை. எம்ஜிஆர் அவர்கள் தன் மீது உள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் இடைத்தேர்தலை முதலாக நாம் சந்திப்போம், அதில் நாம் வெற்றி பெறுவோம் என்று உறுதியோடு இருந்த காரணத்தால் அவர்கள் திண்டுக்கல் தேர்தலில் நின்றார்கள், வென்றார்கள். ஆனால் விஜய் அப்படி அல்ல. நேரடியாக சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தவர். ஈரோடு இடைத்தேர்தலிலே நிற்பதற்கு பயந்து அவர் நிற்கவில்லை. நீங்கள் நின்றிருந்து நீங்கள் எப்படி தமிழகத்தில் ஆட்சி செய்கிறேன் என்று சொல்கிறீரோ, நீங்கள் இடைத்தேர்தலில் நின்று நீங்கள் அதிலே வென்றிருந்தால் நீங்கள் நினைத்தது ஒருவேளை நடந்திருக்குமோ என்று நினைக்கலாம். ஆனால் அது உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லை என்பதுதான் இந்த நேரத்தில் தெரிகிறது. ஆனால் இருப்பினும் புதுசாக இப்போ வந்த விஜய் அவர்கள் ஏதோ கூட்டத்தை கண்டுவிட்டு கூட்டம் அனைத்தும் நமக்குத்தான் வாக்குகள் கொடுக்கும் என்ற அடிப்படையில் பிஜேபியினுடைய தூண்டுதலோடு, குறிப்பாக மக்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும். நடிகர் ரஜினி அவர்கள் தற்போது ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். என்னவென்று செய்தியை வெளியிட்டார்கள் என்றால், பிஜேபி எனக்கு காவி பூச நினைக்கிறது, நானும் சிக்க மாட்டேன், திருவள்ளுவரும் சிக்க மாட்டார். திருவள்ளுவருக்கும் காவி பூச நினைக்கிறது, திருவள்ளுவரும் சிக்க மாட்டார், நானும் சிக்க மாட்டேன் என்று சொல்வது அனைவரும் அறிந்திருப்பீர்கள். குறிப்பாக ஏன் இந்த சொல்கிறேன் என்றால், ரஜினி அவர்களை பிஜேபியில் இழுக்க வேண்டும் என்று எண்ணற்ற செயல்கள் செய்தாலும் அவர் ஒருபோதும் அதில் சிக்கவில்லை. விஜய் அப்படி அல்ல. விஜய் மக்களுடைய ஓட்டை பிரிப்பதற்காக தமிழகத்தில் ஒரு அற்புதமான ஆட்சி 5 ஆண்டு காலம் நடைபெற்று வருவது அனைவரும் அறிந்திருப்போம். எப்படியாவதும் தமிழகத்தில் பிஜேபி கால் ஊன்றி விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் யாரையும் எப்படியும் அவர்கள் கெடுத்து அவர்களை தான் முன்னுக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்யக்கூடிய செயல்கள்தான் இவை அனைத்தும். ஆகவே மக்கள் புரிந்து கொள்ளுங்கள், பிஜேபியினுடைய பி டீமாக செயல்படக்கூடிய விஜய் அவர்கள் ஏதோ தமிழகத்தில் ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை இங்கே இருந்து குறை பேசினார். சரி, ஆளுங்கட்சியைத்தான் அவர் குறை பேசுகிறார் என்று நாம் நினைத்திருந்தோம். ஆனால் பாண்டிச்சேரியிலே அவர் கூட்டத்துக்கு சென்ற இடத்தில்தான் தெரிகிறது, ஆளுங்கட்சியை விட்டுவிட்டு எதிர்க்கட்சியான திமுகவை குறை கூறியிருக்கிறார். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இவருடைய நோக்கம் திமுகவை எதிர்த்து கட்சி செய்வதல்ல, பிஜேபி என்ன சொல்கிறதோ அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள் என்பது நன்கு அறிந்துள்ளோம். இருப்பினும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், தவகவில் இருக்கக்கூடிய அந்த ரசிகர்களை தமிழ்நாடு முழுவதும் அனைவரும் தற்குறி என்ற ஒரு வார்த்தை சொல்லி வருகிறார்கள். உண்மையிலேயே தற்குறிதான் என்பதற்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் நாம் வலைதளங்களில் பார்த்து வருகிறோம். இதைத்தான் நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், தமிழகத்தில் எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எப்படியாவது சீர்குலைத்து பிஜேபி முன்னுக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் செய்யக்கூடிய இந்த தாவேகாவையும் ஆகட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகட்டும்,
அனைத்திந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிஜேபி அழித்துவிடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். குறிப்பாக பிஜேபியோடு எந்தெந்த கட்சிகளெல்லாம் கூட்டணி சேர்ந்ததோ அந்தந்த கட்சிகளெல்லாம் இன்றைக்கு அழிந்து வந்திருப்பதை நாம் அனைவரும் அறிந்திருப்போம். முதலாக அஸ்ஸாமில் இருந்த அஸ்ஸாம் கண பரிஷத் என்ற கட்சி இருந்தது. ஆனால் இப்போது இல்லை. அது எல்லாருக்கும் தெரியும். இதே போலத்தான் காஷ்மீரில் இருந்த முக்தி முகமது சையத்தினுடைய கட்சி பிடிபி, மக்கள் ஜனநாயக கட்சி, இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை என்ற நிலை என்பது அனைவரும் அறிந்திருப்போம். இதே போல ஒரிசாவிலே இருக்கக்கூடிய பிஜு ஜனதாதளம் கட்சி இன்றைக்கு அழிவும் இடத்தில் தள்ளப்பட்டு பிஜேபி அங்கே வெற்றி பெற்றுள்ளது. அதற்கு காரணம் பிஜேபிக்கு அவர்கள் துணை போனதுதான் காரணம். இதுபோலத்தான் ஒவ்வொரு கட்சியும் அவர்கள் அழித்து அவர்கள் முன்னுக்கு வருவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது ஏதோ சட்டமன்றம் இதற்கு முன் நாம் நடந்ததே அதுபோல அல்ல என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இது குறிப்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் இங்கே சுபிட்சமாக நாம் வாழ்ந்து வருகிறோம். அந்த வாழ்க்கையை கெடுப்பதற்காகத்தான் அவர்கள் சூழ்ச்சிகளை செய்து தமிழகத்தில் கலவரத்தை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு, அந்த கலவரத்தோடு நாம் ஏதும் ஆட்சிக்கு வந்து விட முடியாதா என்ற எண்ணத்தின் அடிப்படையில் செய்து வரக்கூடிய பிஜேபியுடைய தந்திரங்கள் ஒருபோதும் தமிழகத்தில் எடுபடாது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்வதோடு, குறிப்பாக திருப்பரங்குன்றத்திலே இருக்கக்கூடிய கல்வெட்டு அளவுகோலை அந்த இடத்தில்தான் தீபக்கள் ஏற்ற வேண்டும் என்று ஒரு பிரச்சனையை உருவாக்கிய நேரத்தில் தமிழக முதல்வர் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு தமிழகத்தில் வரக்கூடிய கலவரத்தை தடுத்தார். இது அனைவரும் அறிந்திருப்போம். ஆகவே நீங்கள் ஒன்று கூடி எதிர்வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை சீர்குலைக்கின்ற வகையிலும் பிஜேபி ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தை தமிழக மக்கள் முறியடிப்பார்கள் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன். குறிப்பாக எம்ஜிஆர் அவர்கள் நாடறிந்து எம்ஜிஆருடைய கூட்டத்துக்கு வந்த கூட்டம் மாதிரி யாருக்கும் வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் எந்த கூட்டத்திலையும் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம், கரூர் மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்ததில்லை. நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீபெரும்புதூரில் குண்டு வெடித்து ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்து விட்டார். ஆனால் அந்த நேரத்தில் மரியாதைக்குரிய வாழப்பாடி அவர்கள் உடனோடு தான் இருந்தார்கள், அருகிலேயே இருந்தார்கள். மூப்பனார் அவர்கள், மரியாதைக்குரிய ஐயா மூப்பனார் அவர்கள் இருந்தார்கள். அதே போல் அந்த பகுதியுடைய தேர்தல் பணியில் இருந்த நபர்களும் அனைவரும் அங்கே கூட இருந்து விட்டு செல்லவில்லை. காங்கிரஸ்கார் ஒருவருமே ராஜீவ்காந்தி அந்த இறந்த இடத்துல விட்டு செல்லலை. பார்த்தீங்கன்னா இருந்த அத்தனை பணிகளும் செய்தார்கள். இதுதான் அந்த ஒவ்வொரு தலைவருக்குள்ள நட்பண்பு. ஆனால் கரூரில் நடந்த சம்பவத்துக்கு விஜய் விட்டு சென்று விட்டார்கள். ஏன் அந்த இடத்துல இருந்து அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்துருந்தாருன்னு சொன்னால் அவரும் ஒரு மக்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருந்திருக்கும். அவருடைய எண்ணம் எப்படியோ அப்படித்தான் இருக்கும் என்பதை மக்களுக்கு தெரிவிப்படுத்தியுள்ளது. ஆகவே நீங்கள் கருத்தில் கொண்டு எதிர்வரக்கூடிய தாவேகாவினுடைய செயல்பாடுகள் மக்கள் என்ன என்று புரிந்திருப்பீர்கள் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். நன்றி.